ஆனா ராதாபுரம் தொகுதியில நீண்ட நாள் அதாவது நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் எதுவும் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கருத்தா பதிவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடைபாதை அந்த பாருங்க, அந்த பக்கம் திரும்பி பாருங்க, வந்து நடைபாதைகளை சரி பண்ணி மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இது ரெண்டு கொடுத்தாலே நாடு நல்லா இருக்கும். மக்கள் வந்து கொந்தளிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். முக்கியமான பிரச்சனை கூடங்குளம் ஊருக்குள்ள ஊரியே வெளியில போகுது தண்ணி. ஆனால் கூடங்குளம் ஊர் மக்களுக்கு இல்லை குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி. இந்த ஊருக்கு போகிற தண்ணியை வாங்கி கொடுக்கறதுக்கு பிரசிடண்ட்டும் இல்லை, எம்எல்ஏக்களும் யாருமே கூடங்குளத்தை அதை நிறைவேற்றலாம். ஆனா குடிநீர் பிரச்சனைக்காக அம்மாசத்துல இருந்து வெள்ளை நீர் கால்வாய் வழியா நாகநீர் ராதாபுரங்களுக்கு தண்ணி கொண்டு வர்றது சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க தண்ணி இல்லைன்னு இது வரைக்கும் கொண்டு சேர்க்கல. இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல இந்த தெருவில் இது காந்தி நகர், அதாவது அண்ணாய் தோட்டம், இந்த காந்தி நகர்ல 15 நாள் ஆகுது தண்ணி. பைப் லைன் எல்லா வீட்டுக்கும் வீடு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. 15 நாள் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரல. தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமாவே அடிப்படை தேவை வந்து குடிக்கிற தண்ணி, நடக்கிற பாதை ஒழுங்கான முறையில் இருந்தாலே போதும். எல்லாருக்கும் காலிகை கடவுள் கொடுத்துருக்கான், சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க. யாரும் சம்பாதிச்சு யாருக்கும் கொடுத்து நிறைய போடுறாங்க, யாரும் கொடுத்து நிறைய போடுறாங்க. அவங்களால செய்ய முடியாதது குடிநீர் நடைபாதைகள் தான். அதை அரசாங்கம் செய்யறது இதுவே கஷ்டம். வேற ஏதாவது டிவிலையும் போடுவீங்களா? ஆமாங்க, தெற்கின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், தெற்கின் குரல் ஷார்ட் அப்படின்னு சொல்லி குறு வீடியோ ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினாதான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு ராஜா இருக்காருன்னா ராஜா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக அதிகாரிகள் நிர்ணயிக்கப்படுவாங்க. அவங்க வந்து செயல்படுத்தினாதான் இந்த காரியங்கள்லாம் நடந்துருக்கு. அதனால இது வந்து அரசுக்கு தெரியப்படுத்தினாதான் அவங்களுக்கு தெரியும் ஊருக்குள்ள மக்கள் என்ன எப்படி இருக்காங்க, அரசாங்க அதிகாரிகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் கஷ்டம். உங்களுடைய கருத்து பெரும்பாலான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஆனா நாங்க யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கேட்கல. பொதுமக்கள் யாருமே அது கேட்கும். சரிங்களா? அணு உலையில எம்பிசிஎல்ல சொன்னா போதும் இந்த ஊரை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. சிங்கப்பூரை விட இன்னொரு சிங்கப்பூரா மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க தயாராக. ஏன்னா இந்த சேர்மன் ஒரு முறை இங்கே வந்திருந்தாரு, அவருக்கான பேசணும். எம்பிசிஎல் சேர்மன்கிட்ட ஒரு தடவை பேசணுங்க. அப்போ இப்படி இந்த ஓடையிலெல்லாம் வருஷக்கணக்கில் தண்ணி கிடக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், உங்கள் ஊரில் கிராம பஞ்சாயத்து கூட்டி நீங்கள் எங்களுக்கு ஒரு முறையீடு கொடுங்க, என்னென்ன தேவை இருக்குதோ அதை செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கழிவு நீர் கால்வாய் போட்டது கூட இந்த ஊர் மக்கள் வந்து அது ஒரு சிலவர் லஞ்சம் வாங்குறதுக்காக இருப்பாங்க. என்ன அதுக்குன்னே இருப்பாங்க. அவங்க வந்து அதை பறிச்சு வந்துட்டு அதை போட விடாமல் அது கழிவு நீர் கால்வாய் கூட போட விடாமல் ஆக்கி அது இப்போ 5 வருஷம் அதுக்கு நிப்பாட்டி போட்டு ஏன்னா அப்படியே தான் இருக்குது, அதை தொடரல. இப்போ அதை வந்து பஞ்சாயத்து தலைவர் நல்லவராக இருந்தால் இன்னைக்கு இந்த ஊரை நல்லா இருக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் பைசா பாயிண்ட்ல வைக்கிறவராக இருந்தால் ஒழுங்கு அதுதான் இங்கே நடந்தது. ஓகே, இது வந்து ஒரு ஜெனரலான தான். 2026 எந்த மாதிரி ஆட்சி ராதாபுரம் மக்களுக்கு தேவை? என்னை பொறுத்த வரைக்கும் ராதாபுரம் மக்களுக்கு குடிக்கிற தண்ணியும் நடக்கிற பாதையும் சீரமைச்சு கொடுத்தாலே அதுவே போதும். யாரும் சம்பாதிச்சு யாருக்கும் கொடுத்து வயிறு நிறைய போறதில்லை. என்ன அவங்களுக்கு நீங்க சம்பாதிச்சு எனக்கு தந்து நான் நிறைய போறதில்லை, நான் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்து நிறைய போறதில்லை. மக்களுக்கு மேன் தேவை. எம்பி சார்ல அரசு அதிகாரிகள் இவங்ககிட்டலாம் முறையிட்டு அதை செய்வது இருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தெரியல, நம்ம அதில் போராட்டத்திலாம் கலந்துக்கிட்டது இல்லை. அதுக்கு பண்ணி அலைகிறவங்க அதுக்காக முறையிட்டு இருப்பாங்க. நம்ம அதை பற்றி எனக்கு தெரியல. ரெண்டாவது என்ன ஒன்று, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா மக்கள் வந்து 2% உழைக்கிற மக்கள் இருந்தால் 1% பிச்சைக்காரங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கோயிலில் போனாலும் 2 பேருக்கு ஒரு ஆள் பிச்சைக்காரங்க. இதையெல்லாம் கருத்து இந்த பிச்சைக்காரங்களை எவ்வளோ அங்கே செலவு பண்ணி அத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை கோடி செலவு பண்ணின்னு சொல்கிறாங்க. இந்த பிச்சைக்காரங்களை ஒரு கட்டடத்தை அமைச்சு பிச்சை எடுக்காங்க போக சோறு போடுறதுன்னு அரசாங்கம் இதெல்லாம் செய்யலாம், செயல்படுத்தலாம். அப்படி ஒரு தலைவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு நல்லா.
என்னுடைய கருத்து. இப்போ ராதாபுரம் வந்து எம்எல்ஏ வந்து திமுக கட்சியை சார்ந்தவரா இருக்காங்க. இப்போ எலெக்ஷனும் வருது, எப்படி தொடரலாமா இல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவையா, என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவி எம்எல்ஏ வந்து ராதாபுரம் தொகுதிக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதாக மக்கள் பேசிக்கிடுறாங்க. என்ன அதே மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் ராதாபுரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. ஆனால் குளங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவி எம்எல்ஏ இதுவரைக்கும் ஒரு புடி மண்ணு கூட எடுத்து போட்டாங்க. என்ன இல்லைன்னா அந்த ஊரில் அவங்க கையிலேருந்து காசு போட்டு செலவு பண்ண ஒரு தேவை இல்லை.